இதோ இந்த நாங்கள் 5 பேர் அமர்ந்திருக்கிற மேடையில் இந்த 100 ஆண்டு காலத்திற்குள் ஒரு பெண் கல்வி கற்று உயர்ந்து ஒரு அரசு பதவிக்கு அதுவும் தொழிலாளர் நலத்துறைக்கு வந்திருக்கிறார் என்றால் அதுதான் தமிழ்நாடு இல்லையா? நீங்கள் எந்த மாநிலத்தையும் பார்க்க முடியாது. இங்கு இந்த அரங்கத்திலேயே கேட்கிறேன், 100 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த தாத்தா படித்தார்? படிக்கவில்லை. தாத்தாவின் அப்பா பேர் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சில நாட்களுக்கு முன்பு ஒரு நண்பர் இடத்தில் சொன்னார், தமிழர்கள் ஆவணப்படுத்த தவறிவிட்டார்கள். இல்லை, இடைக்காலத்தில் சங்ககாலத்தில் 49 பெண்பால் புலவர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இடைக்காலத்தில் எங்கள் மொழியை நீங்கள் பறித்துக் கொண்டு போய்விட்டீர்கள், எங்கள் கல்வியை நீங்கள் பறித்துக் கொண்டு போய்விட்டீர்கள். நாங்கள் தான் படிக்க வேண்டும், மற்றவர்கள் படிக்கக்கூடாது என்கிற நியதியை நீங்கள் உண்டாக்கினீர்கள். என் முப்பாட்டனையும் அவன் தந்தையையும் எங்கள் வீட்டில் இருந்த மூத்தவர்களையும் கைநாட்டு போடுகிற இடத்திற்கு நீங்கள் கொண்டு போய் விட்டு விட்டீர்கள். இப்போது சொல்கிறீர்கள் தமிழன் ஆவணப்படுத்த தவறிவிட்டான் என்று. இல்லை, சமூக நீதிக்கான போராட்டம் தொடங்கிய பிறகு தமிழன் படிக்க ஆரம்பித்து விட்டான். 1925ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பெண் கல்விக்கு ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது. 2026 தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் புத்தக கண்காட்சி மேடையில் ஒரு பெண் அதிகாரி அமர்ந்து கல்வியின் சிறப்பை பேசுகிறார் என்றால் 100 ஆண்டுகளில் தமிழன் செய்த கல்வி புரட்சி அது.